ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம அளவு பேண்ட் வச்சு எப்படி வந்து கட் பண்ணலான்றதை தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நல்லா வந்து நாலாக மடித்து வச்சுருக்கேன். எப்படி நாலாக மடித்து வச்சுருக்கேன்றதை பாருங்கள். இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளார்க்கு தகுந்த மாதிரி அந்த மேங்கோவை சின்ன சின்னதாக டாட்டர்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சிருக்கேன். ஓகேங்களா, 4 ஃபோல்டிங் இது நல்லா வந்து சுருக்கம் இருந்துச்சுன்னா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வந்து 2.25 மீட்டர் இருக்குது. இதோட செட்டு வந்து செட்டு சுடிதார் தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்போ தனியாக பேண்ட் வாங்கி அது பிறகு அதை ஸ்டிச் பண்ணுறாங்க. இது வந்து பேண்ட்டோட டாப்பில் உள்ள பேண்ட் பிட்டு தான். சரிங்களா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக இருந்தது, அதை வந்து நான் அயன் பண்ணிக்கிட்டேன். அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஹைட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை விட்டுட்டு இங்கிருந்து ஹைட் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு பேண்ட் கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹைட் வந்து 31 இருக்குது. 31னாக்கா நம்ம கூட 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து 31 + 2ன்னா 33. 33 வந்து நம்ம எடுத்துக்கணும். கீழே வந்து காலுக்கு வந்து 1.5 இப்படி மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இது வந்து அதே மாதிரி இந்த காலோட அவங்க சுற்றளவையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 6 + 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ வித்து கொடுக்குறீங்களோ, எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுக்கறது தான் நான் இந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே மார்க்கிங் வந்து தெரியுதா? இங்கே 1.5 இன்ச் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மீதி வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக வந்து 33க்கு இங்கே மார்க் பண்ணி இது மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்படி லைன் பண்ணிடுங்க ஈஸியாக. இப்போ இவங்களோட தொடை சுற்றளவு நம்ம பேண்ட்லேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னாக்கா அவங்களோட இடுப்பு சுற்றளவை 4ஆக பிரித்து 4ல் ஒரு பங்கு எப்படின்னாக்கா இப்போ 38 இருக்குன்னா 38 4ஆல் வகுங்க. அதில் ஒரு பார்ட்டு கிடைக்கும். அந்த பார்ட்டு கூட ஒரு 5 இன்ச்சு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தொடை சுற்றளவு கிடைச்சிடும். இப்போ பேண்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த பேண்ட்டோட சுற்றளவு தொடை சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து இதை நல்லா பண்ணி எடுத்திங்கன்னா 19 கிடைச்சிது இல்லையா? இந்த 19 தான் நம்ம இங்கே வச்சுக்கணும். கூட வந்து ஒரு 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுறேன் ஸ்டிச்சிங்காக. ஓகேங்களா, இப்போ இந்த கிராச் லைனு, இந்த கிராச் லைன் வந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் கிராச் லைனு. இது வந்து 8.5 வருது. இந்த 8.5 கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க, இல்லை 3/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ 9.5 வந்து மார்க் பண்ணுறீங்க. இப்போது இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி இதை கிராஸாக எடுத்துக்கோங்க. இப்படி கிராஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தொடை சுற்றளவு இன்னமும் அழகாக கிடைக்கும். இப்போ இந்த தொடை சுற்றளவுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறதுக்காக. இப்போது எனக்கு இந்த அளவுக்கு தேவையில்லைங்க, கொஞ்சம் தொடை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னீங்கன்னாக்கா நீங்கள் இதை பாருங்கள், கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து 31 இருந்தது, அது கூட நம்ம 2 இன்ச்சு சேர்த்து 33 வச்சோம். இந்த துடை சுற்றளவு 19 இருந்தது, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 20 வச்சுருக்கோம். இந்த கிராச் லைனு 8 இருந்தது, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 9.5 வந்து வச்சுருக்கோம். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து இங்கே கிராஸ் கொடுத்து இப்படி கிராஸ் கொடுத்து இதை வந்து அப்படியே வந்து பேண்ட் ஷேப்புக்கு கொண்டு போயிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாக்ஸ் இங்கே வந்து இங்கே வேணும்னாலும் இங்கே எடுத்துக்கலாம், இங்கே வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன்.
மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இது எக்ஸ்ட்ரா பீஸு. இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம் கால்து. நீங்கள் வந்து கால் கேன்வாஸ் கொடுத்தும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்றதும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? பாக்ஸ் எவ்வளோ இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் எடுத்துக்கலாம் பாக்ஸு. சரியாக வந்து 4 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து அளவை குறிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை வந்து 4ஆக இப்படி மடிச்சிருங்க. ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கட்டிங் போட்டுடலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து இங்கே சுருக்கம் இருக்குதுன்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 12 இருக்குது. 12 இருக்குது. 12 கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து நீங்கள் 13 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஹைட்டு பார்த்துக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 கிடச்சிது. அது கூட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 9. ஸ்கேலில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஏறத்தாழ எது இருந்தாலுமே கொஞ்சம் இங்கே ஒரு லைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? லைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கட்டிங் போட்டுறது ஈஸியாக. எங்கே வந்து நம்மளுக்கு கிராஸஸ் இருக்கோ அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணிடும். அதே மாதிரி இங்கே சரிங்களா? இப்போ வந்து நம்ம பாட்டம் வந்து கட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு நார்மல் சுடிதார் பேண்ட்டுக்கு ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு இது வந்து பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சுருக்கம் இங்கே வச்சோம்னாக்கா பேண்ட்டு உங்களுக்கு அழகாக வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.